இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அடடா, பரவாயில்ல அம்மா. ரொம்ப அழகான மருமகளை தான் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த ஆண்டவன் இவங்க 2 பேரையும் என்னைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும். இதான் என் ஆசீர்வாதம். நீ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்க. இந்த வச்சுக்க 100 ரூபாய். என்னம்மா இது? உங்க வீட்டுல எவ்வளவு சந்தோஷமான நேரம் இது. ஆனா நீ என்னன்னா வெறும் 100 ரூபாய் கொடுக்குற. குறைஞ்சது 1100 ரூபாய் தட்சணை கொடு, அப்பதான் இங்க இருந்து போவேன். அதானே. அட இப்பதான்ப்பா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அப்புறம் குழந்தை பிறக்கும், அதுக்கும் நீங்க வருவீங்க. இந்த 100 ரூபாவை வச்சுக்கோங்க. குழந்தை பிறக்கப்போ வருவீங்களா, அப்ப 200 ரூபாய் உங்களுக்கு மேல போட்டு கொடுக்கறேன். இந்தா இன்னொரு 100 வச்சுக்க. என்னம்மா நீங்க? கல்யாணம் ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா எத்தனை குழந்தை வேணா வரிசையா பெத்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்காக நான் இங்க வந்துட்டே இருக்க முடியுமா? என்கிட்ட இப்ப இவ்வளவுதான் இருக்கு. வேணும்னா வாங்கிக்க, இல்லனா கிளம்பு இங்க இருந்து. இங்க பாருமா, இந்த 200 ரூபாயும் நீயே வச்சுக்கோ. நீ சொன்ன மாதிரி உங்க வீட்டுல குழந்தை பிறக்கும்ல, அப்ப 1100 ரூபாய் தட்சணை நானே உனக்கு கொடுக்குறேன். என்னடி சொல்றீங்க? வாங்கடி. கிளம்பு கிளம்பு. நீங்கெல்லாம் இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணாம போகாதீங்க. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க. சரிம்மா, முதல்ல நீ யாருன்னு சொல்லுமா. நான் பல்லவி. அப்புறம் இவங்க என்னோட அத்தை தான். அப்புறம் இவங்கெல்லாம் என்னோட சொந்தக்காரங்க. சோ நீங்க இவங்கள தப்பா எதுவும் பேசாதீங்க. பல்லவி, உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. இங்க மங்களகரமா நல்ல விஷயம் நடக்கும்போது விதவு மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்திருக்க. அட கடவுளே, இவளோட கண்ணு பட்டுருச்சே என் பசங்க மேல. போங்கப்பா, நீங்க முதல்ல உள்ள போங்க. ஏய் நில்லு. நல்லா இருப்ப. அடியே, இவ விதவியா இருந்தா என்னவா? உன்னை விட பெரிய மனசு இருக்குமா அவளுக்கு? இந்த அரவாணிகளுக்கு மனசார கொடுக்கறதா இருந்தா வெறும் 10 ரூபா வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவோம் எல்லாருக்கும். ஆனா உன்ன மாதிரி ஈனச்சிரிக்கைகளுக்கு இதெல்லாம் எப்படி புரியும்? ஏய் வாங்கடி. இங்க 1 ரூபா வாங்கினா கூட அது நமக்கு பிடிச்ச பாவம். ஏய் வாங்கடி. நல்லா இருக்கன்னு. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. வா. குருமா, என்ன விஷயம் இன்னைக்கு தாமதமா வந்திருக்க? அது என்னன்னா குருமா, நாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம். குருமா, என்ன இது? எவ்வளவுதானா? என்ன விஷயம் ஷப்பு? இப்பெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ வேற ஏதோ யோசனையிலேயே இருக்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கூட நீ இணைஞ்சப்போ அப்பெல்லாம் நீ மத்தவங்க எல்லாரோட நீ நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்த. ஆனா இப்பெல்லாம் பார்த்தா உனக்கு வேலையில மனசு லயிக்க மாட்டேங்குது. குருமா, இன்னைக்கும் இவ வேலையெல்லாம் நல்லா தான் பாக்குறா. இவ மனசு சொல்லணும்னா சொக்க தங்கம்மா, தங்கம் 24 கேரட். ஹாய் ஹேய், அப்படி என்ன பண்ணிட்டா இவ? சொல்லுடி, ஏன் தயங்குற?
நல்லா இருப்ப. அடியே இவ விதவியா இருந்தா என்னவா? உன்னை விட பெரிய மனசு இருக்குமா அவளுக்கு? இந்த அரவாணைகளுக்கு மனசார கொடுக்கறதா இருந்தா வெறும் 10 ரூபா வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவோம் எல்லாருக்கும். ஆனா உன்ன மாதிரி ஈன சிரிக்கைகளுக்கு இதெல்லாம் எப்படி புரியும்? ஏய் வாங்கடி, இங்க 1 ரூபா வாங்கினா கூட அது நமக்கு பிடிச்ச பாவம். என் புள்ள நல்லா இருப்ப. எனக்கு ஒரு விஷயம் தான் உன்கிட்ட புரியவே மாட்டேங்குது. நாங்க எல்லாரும் இங்க ஒன்னா சேர்ந்திருக்கோம், ஆனா நீ வெளியில ரூம் எடுத்து தனியா தங்கிக்கிட்டு இருக்க. அதுவும் இவ்ளோ பெரிய வீடு, ஆனா நீ ஏன் எங்க கூட இருக்க மாட்டேங்கிற? சின்ன வயசுல இருந்து நான் அப்படி பழகிட்டேன் குருமா. தனிமைங்கிறது எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. ஆனா செல்லம், ஒன்னா இருக்கிறது தான் நம்மள மாதிரி அரவாணிங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒன்னும் ஆகாது குருமா. எப்படியும் எதிர்காலத்துல நான் சொந்தமா வீடு வாங்குவேன். அங்க நான் தனியா தானே இருந்தாகணும். அதனால அதுக்கு இப்பவே பழகிக்கணும் இல்லையா? குருமா, செவிடங்காதுல சங்கு உதறதும் இவளுக்கு அட்வைஸ் பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏய் வாய முட்ரி. நீங்க என்ன சொன்னாலும் அவ மனசுக்கு என்ன படுதோ அதுதான் செய்வா. நீங்க சொல்ற எதுவும் அவ காதுல விழாது. புரியல. இவன் நம்மள ஒருத்திதான், ஆனாலும் நம்ம கிட்ட இருந்து தனியா தெரியறா. நல்லா இரு. ஏய் என்ன சிம்பு குடு. பணம் இல்லையா? போ. பாய். ஓ ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு லவ் பண்றீங்களா? நானும் தான் பாக்குறேனே. நல்லா இருக்கே. சரி நடத்து. ஏ ஹீரோ, கண்ணு குருடா. தூ. அட நீங்களா? இதோ பாருடா, உன்னோடது கூர்மையான பார்வை போல இருக்கு. என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட? ஆமா, அன்னைக்கு எங்க அத்தை வீட்டுக்கு வந்திருந்தீங்களே. ஆமா, சரியான கஞ்ச பிஸ்னரியாவ. உன்னை எவ்வளவு திட்டிக்கிட்டு இருந்தா, கோச்சிக்கிட்டு இருந்தா, எரிஞ்செரிஞ்சு விழுந்தா. உனக்கு அவ என்ன வேணும்? அவங்க என்னோட அத்தை. எனக்கு 16 வயசு இருக்கும்போது என் அம்மா அப்பா 2 பேரும் என்னை விட்டு போனதுக்கு அதுக்கப்புறம் நான் என் மாமா அத்தை கூட இருந்தேன். என் கூட என் தங்கச்சியும் இருந்தா. எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இருந்தேன். உன்னை பார்த்தா ரொம்ப வயசு இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி? அப்படி என்ன நடந்தது உன் புருஷனுக்கு? கல்யாணம் முடிஞ்சு 7 மாசம் தான் ஆயிருக்கும். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவர் என்னை விட்டு போயிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் அபச குணங்கிறது என்னோட அடையாளமா மாறிடுச்சு. புகுந்த வீட்டுல என்னை வச்சுக்க அவங்க மறுத்துட்டாங்க. அத்தையும் மாமாவும் கூட என்னையும் பாயலையும் மறுபடியும் ஏத்துக்க மறுத்துட்டாங்க. அப்ப எங்க இருக்க நீ? அதே தெருவுல தான் நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன். டபுள் ரூம் இருக்கிற வீடு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொன்னல, அவ ரொம்ப ஷார்ப்பு. காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறா. நான் வேலை தேடிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆண்டவ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். இப்ப ஏன் விஷயத்தை விடுங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எங்க போயிட்டு இருந்தீங்க? அப்படி ஒண்ணும் மூத்தவை இல்ல உன்னை விட. நீ என்ன வாணி போனே கூப்பிடலாம், வாங்கன்னு கூப்பிடாத. ஆக்சுவலா நான் பார்லர் போயிட்டு இருந்தேன். ஐப்ரோஸ சரி பண்ண. அதுக்கு பார்லர் ஏன் போறீங்க? ஏன் கூட வாங்கல என் வீட்டுக்கு. நான் அதெல்லாம் பண்ணுவேன். ஐப்ரோஸ் சரி பண்ணி விடுறேன். அப்படியா? நல்ல திறமைசாலி தான் போல. எல்லாம் தெரியுமா உனக்கு? வா வாங்க. சாரி, வலிக்குதா? இல்ல, லைட்டா. முடிஞ்சது. ஒரு தடவை பாத்திரம் எப்படி இருக்குன்னு. முடிஞ்சுதா? இதோ பாருடா. பிரமாதம் பல்லவி. நீ அப்படியே பார்லர்ல பண்ண மாதிரியே பண்ணிட்டியே. எங்க இருந்து கத்துக்கிட்ட இதெல்லாம்? அது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பியூட்டி பார்லர் கோர்ஸ்ல டிப்ளமோ பண்ணியிருக்கேன். அப்படியா? அடி பைத்தியக்காரி, நீ ஏன் வெளியில வேலை தேடிக்கிட்டு இருக்க? புரியல. புரியலையா? அதான் உன்கிட்டயே திறமை இருக்கே, அதனால வெளியில தேட வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நீயே சொந்தமா ஒரு பார்லர் தொடங்கலாமே. ஆனா ஏன் பார்லருக்கு யார் வருவாங்க? யார் வருவாங்களா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் வருவாங்க. எல்லாத்துக்கு முன்ன நான் வருவேன், ஆளுங்க வருவாங்க. பாத்துக்கிட்டே இரு. டிஸ்கவுண்ட் கொடுப்பல. நீ வேற ஷபு, காமெடி பண்ணிக்கிட்டு.
நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். அக்கா பாயல் இங்க வா, நான் ஹால்ல இருக்கேன். பாயல் இவங்கள பாரு, இவங்க தான் ஷபு. அப்புறம் ஷபு, இவ தான் என் தங்கச்சி பாயல். ம். நல்லா இரு. பல்லவி, நீ உன் தங்கச்சியை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, அதை விடவே ரொம்ப அழகா இருக்கா இவ. இளமையா, அம்சமா, அப்படியே உன்ன மாதிரி. ஏய், அப்படி ஏன் என்ன பாத்துக்கிட்டு இருக்க நீ? என்ன ஆச்சு? நாம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா? சந்திச்சிருக்கலாம். இந்த ஏரியாவோட பௌர்ணமியே நான் தான். நீ வேற ஷபு, இப்படிதான் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்க. நாங்க வழக்கமா தெருவுல பணம் வாங்க வருவோம், அப்ப நீ என்ன பாத்திருப்ப. இல்ல, நான் உங்களை வேற எங்கேயோ பாத்திருக்கேன். இல்ல பாயல், நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நானே உங்களை 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். நீ எப்படி பாத்திருப்ப? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. தெரியலக்கா. சரிக்கா, நான் காலேஜ் கிளம்புறேன். சரி, பாய். பாத்து போ. நீ இருக்கியே, எப்ப பார்த்தாலும் பயமுறுத்த எதையத்தையும் நிக்க வச்சிருவ போல இருக்கு. உன் இதயத்தை தான் அந்த புல்கிட் திருடிட்டானே. ஆனா பாவண்டி அவ எத்தனை தடவை உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். ஆமா, உனக்கு தான் அவனை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் அவனுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிற? ஓகே சொல்லிடுவேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ராகவுக்கு ஓகே சொல்லணும், சரியா? மேடம், அவனும் உங்க பின்னாடி எத்தனை நாள் தான் சுத்திக்கிட்டு இருப்பான். இங்க இருந்து அவனுக்கு ஃபீலிங்ஸ் அனுப்பி வைக்கிறியா? பாயல், உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு அவனை பத்தி பேசினாலும் அவன் பேரு கேட்டாலும் கோவம் வரும்னு. அவன் ஒரு பைத்தியம், சுத்த பைத்தியக்காரன். சாரி, இங்க பாரு, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம், நான் அந்த ராகவ பார்த்ததே கிடையாது. ஆனா இப்பவே சொல்லிடுறேன், ஒருவேளை ஒரு தடவை பார்த்துட்டேன்னா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இப்ப சில். ஓஹோ, நீ ரொம்ப ஓவரா பண்ற. வா, நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். வா, உன் முகம் எப்படி இருக்கு நீயே பாரு. சரி வா, நம்ம அங்க போலாம். வா. நான் நிச்சயமா நம்புறேன், நீ இப்ப என் கூட இல்லைனாலும் நான் எப்பவும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அந்த பொறுக்கி அவன் நல்லாவே இருக்க மாட்டான். ஹனி, நீ எங்க இருக்க? அச்சோ. என்ன ஷபு, நல்ல கலெக்ஷன் போல இருக்கு நீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அதுக்கு சரி வா, சாப்பிடலாம். இரு, வந்துடுறேன். பாயல். ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காலேஜ்க்கு போயிட்டு இருக்கேன். நல்லது. இவங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. ரொம்ப அழகா இருக்காங்க. எவ்வளவு அழகு. நீயும் ரொம்ப அழகா இருக்க. என்னாச்சு? அட, என்ன ஓடிட்டு இருக்கு உன் சாத்தா மண்டைக்குள்ள ஷபு? என்னத்த சொல்ல லலித், அந்த பொண்ணை பார்த்த உடனே கவிதா ஞாபகம் வருது. யாரு? ஹேய், அவளேதான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்திக்கு பாடம் புகட்டணுமே.
அடி, நீ யோசிக்கிறது தெரியுது. இதை எல்லாத்தையும் நான் எப்ப நிறுத்த போறேன்னு. அப்ப நீ சத்தியமா தப்பா யோசிக்கிற. நான் இதை எல்லாத்தையும் நிறுத்துறதா இல்ல. இப்ப என்னோட அடுத்த குறி இந்த பாயலுடைய அக்கா பல்லவிதான். அதுக்கப்புறம் இந்த பாயலும் தான். நல்லா இருமா. தேங்க்யூ. இந்த பொடி குருமா எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல, வச்சுக்கம்மா. இது இந்த குருமாவோட ஆசீர்வாதம். உன்னோட தொழில் சிறப்பா இருக்கும். வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வா. பாத்தியா பல்லவி, நான் சொன்னேன்ல உன்னோட பார்லலுக்கு என்னோட கிராக்கிங்க வருவாங்கன்னு. இவ்வளவு பாரு, ஐஸ்வர்யா ராய் ஆக போறா. ஏய் கமலா, சீக்கிரம் முடி. ஏதோ இங்க வித்தியாசமா தெரியுது இல்ல குருமா? இந்த ஷபுவை பத்தி விசாரிச்சு ஆகணும். சரியா சொன்னீங்க குருமா. கவனமா இருத்தாரா. ஷபுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியவே கூடாது. காதும் வச்ச மாதிரி நடக்கணும். அத பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. பாத்துக்கிட்டே இருங்களேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஷபு என்ன பண்ணிட்டு இருந்தான்னு அவ ஜாதகம் முழுசைய நான் கண்டுபிடிக்கிறேன். அதிகமா பேசுறத நிறுத்திட்டு உன்னோட வேலையை முடி. சரி. பைத்தியண்டி நீ. ஏய் பாயல், வந்துட்டியா? வா, வந்து எங்க கூட உட்காரு. இல்லக்கா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்க்கா. வலியா? எங்க பார்க்கலாம். நான் ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணுவேன். ஒரேடியா உன் தலைவலி காணாம போயிடும். எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் மருந்து சாப்பிட்டா சீக்கிரமா சரியாயிடும். என்ன ஆச்சு இவளுக்கு? இல்ல, அவ அப்படிதான். குழந்தையில இருந்தே அப்படிதான். அவளுக்கு உடம்பு மட்டும் சரியில்லாம போச்சு. என்கிட்ட கூட ஒழுங்கா பேச மாட்டா. இப்பவும் பெரியவள் ஆவலியே இவ. இல்ல ஷபு, அவ பெரியவள ஆயிட்டா. அதனாலதான் என்னோட கவலையும் அதிகரிச்சுட்டே போகுது. என்ன கவலை? ஷபு, எனக்கு ஏற்பட்ட நிலைமை, அந்த காரணத்தினால இவளோட கல்யாணத்துல எந்த தடையும் வந்துடாதுல்ல. ஏ பைத்தியம், நீ நிஜமாவே பைத்தியம்தான். நீ ஒண்ணு பண்ணு. எனக்கு ஒரு சாமியார தெரியும். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாரு. சாமியாரா? ஆமா, சாமியார் தான். நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். பாத்துட்டே இரு. அந்த சாமியார் உன் பிரச்சனையெல்லாம் அப்படியே ஒரே நொடியில போக்கிடுவாரு. சரி, இப்ப நான் கிளம்புறேன். அங்க குருமா எனக்காக காத்திருப்பாங்க. அக்கா, அந்த ஷபு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரது எனக்கு பிடிக்கவே இல்லக்கா. சின்ன பொண்ணு நீ, அதனாலதான் உனக்கு பிடிக்கல. அவ மனசளவுல ரொம்ப நல்லவ. அப்புறம் ஞாபகம் இருக்குல்ல, நான் தான் உன்கிட்ட சொன்னல அன்னைக்கு அத்தை வீட்டுல அவ எப்படி என் மானத்தை காப்பாத்தினான்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு நம்ம கிட்ட பார்லர் இருக்கே, அதுக்கு காரணமும் அவதான். என்ன வேணா இருக்கட்டும், ஆனா அவளுடைய பார்வையும் அவ தொடுற விதமும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லக்கா. ஏன், அவ ஒரு அரவாணி, அதனாலதான். அவங்க எல்லாம் அப்படிதான் தொடுவாங்க. ஆனா அவங்களோட தொடுதல்ல ஆசீர்வாதம் தான் நிறைஞ்சிருக்கும். எதுவும் தப்பா இருக்காது. என்ன வேணாலும் இருக்கட்டும், இதுக்கப்புறம் அவன் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. அவ்வளவு சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. பார்த்தல, அவன் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆனா அவன் நமக்காக எவ்வளவு பண்ணிருக்கான்னு நம்ம சொந்தக்காரங்க கூட பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய உண்மையான சொந்தங்கள்லாம் நம்மள எப்பயோ கை விட்டுட்டாங்க. அதனால அவன் நம்ம வீட்டுக்கு வருவான், கண்டிப்பா வருவான். நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, இந்த விஷயத்துல தலையிடாத. அக்கா, உன் விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கோ. ஆனா ஒரு நாள் நிச்சயம் முன்னாடி வந்து நிப்ப, அப்ப பாத்துக்கிறேன். இன்னைக்கு மட்டும் அம்மா அப்பா மாமாலாம் உயிரோட இருந்திருந்தா இதெல்லாம் பார்க்க வேண்டி இருந்திருக்காது. பாயல், ஏய் பாயல், நல்லதா போச்சு. நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்ட. உட்காரு, சீக்கிரம் டிஃபன் சாப்பிடலாம். ஐம் சாரி அக்கா. நேத்து நான் உன்கிட்ட ரொம்ப அதிகமா பேசிட்டேன். நீ என்னோட தங்கச்சிடி லூசு. உட்காரு. அதனால உனக்கு என்ன தோணாலும் நீ என்கிட்ட அப்படி பேசலாம். ஆனா ஒண்ணு,
ஒரு விஷயத்த மட்டும் நீ எப்போ ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னோட மூத்த அக்கா. அதனால நான் யாரையும் அப்படியே நம்பிட மாட்டேன். எனக்கு தெரியும் யாரு நல்லவங்களா இல்லையான்னு. ஆனா நான் ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன். ஷபு இருக்கால, அவ சேட்டை ரொம்ப அதிகமா பண்ணுவா. ஆனா அவ மனசளவுல ரொம்ப சுத்தம். நீ கூடவே இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. அவ ஒரு அரவாணி. அதனால அரவாணிங்களோட ஆசீர்வாதம் இருக்கே, அது அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். புரிஞ்சுதா? சரி விடு, இத பத்தி பேசுறத விட்டுட்டு முதல்ல டிஃபனை சாப்பிடு. நீ காலேஜ் வேற போகணும்ல. இல்லக்கா, நான் எனக்கு எங்கேயும் போக போறதில்ல. எனக்கு மைண்டே சரியில்லை. ஏன், என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இன்னைக்கு கவிதா போய் முழுசா 1 வருஷம் ஆச்சு. ஆனா அவளை கொலை பண்ணவனு இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லக்கா. எனக்கு தெரியும் கவிதா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. பெஸ்ட் ஃப்ரெண்டை விட அவ உன்னோட சகோதரின்னு கூட சொல்லலாம். ஆனா பாயல், எப்பவும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. நம்மள நேசிச்சவங்க நம்மள விட்டு போறாங்கல்ல, அவங்க நமக்கு வாழ்க்கையில ஒரு படிப்பினைய கொடுத்துட்டு போவாங்க. அது நம்மளோட முன்னேற்றத்துக்கு பயன்படும். கூடவே இன்னொரு விஷயமும் யோசி. இன்னைக்கு மட்டும் கவிதா உயிரோட இருந்திருந்தா உன்னை இப்படி பார்த்து சந்தோஷப்படுவாளா? இல்லல்ல. அப்ப விடு, முதல்ல சரி சீக்கிரம் டிஃபன் சாப்பிடு, அப்புறம் காலேஜ் கிளம்பி போ. இரு, நான் டீ எடுத்துட்டு வரேன். அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். நான் ஷபு கூட இன்னைக்கு ஒரு சாமியாரோட ஆசிரமத்துக்கு போறேன். அதனால மேபி நான் சாயங்காலம் வரதுக்கு லேட் ஆகலாம். சோ நீ டென்ஷன் ஆயிராத. என்னாச்சு என் மனசுக்கு? ஏன் ஷபுவை பத்தி நல்லதாவே நினைக்க மாட்டேங்குது? அவ ஒரு திருநங்கைன்னு ஒத்துக்கிறேன், ஆனா ஏதோ அவகிட்ட தப்பா இருக்கே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா குருமா? 1 வருஷத்துக்கு முன்னாடி ஷபு இங்க வரும்போது நம்ம கிட்ட ஒண்ணு சொன்னாலே, பக்கத்து ஒரு விவிஷாலந்து வரேன்னு சொன்னால. அதுக்கு நான் விசாரிச்சிட்டேன் குருமா. அந்த ஊர்ல இருக்கிற என்னோட ஒரு தங்கச்சி கிட்ட முழுசா விசாரிச்சிட்டேன். அவ சொன்னா ஷபுங்கிற பேர்ல எந்த ஒரு திருநங்கையும் அங்க இல்லையா. அப்படின்னா ஷபு விதிஷா ஊரை சேர்ந்தவ இல்லையா? அவ நம்ம எல்லார்கிட்டயும் பொய் சொல்லிருக்கா. அப்ப ஷபு யாரு? எங்க இருந்து வந்திருக்கா? அப்புறம் இதெல்லாம் அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறா? தெரியல குருமா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரியா சொன்ன. நீங்க இப்ப கிளம்புங்க, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன். ஓகே, பாய் பாய் பாய். பாய். ஷபு இந்த சாமியார் கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஷபு, எல்லாரும் பாக்குறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் சொல்றதை கேளு, பொறுமையா கேளு. இப்ப யாருக்கும் தெரியக்கூடாது ஷபு யாருன்னு, எங்க இருந்து வந்திருக்கான்னு, என்ன பண்ண விரும்புறான்னு. ஆனா நான் பல்லவி கிட்ட என்ன சொல்றது? ஒன்னும் சொல்ல வேண்டாம், அவளை செய்யணும். இங்க பேசுறது சரி கிடையாது. வா, ரூமுக்கு வா சொல்றேன். போலாம், வா. சீக்கிரம் நட. டேய் லலித், இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சு 1 வருஷம் ஓடி போச்சுன்னு நம்பவே முடியலடா. இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது. தெரியறது என்ன, சந்தேகம் கூட வரல யாருக்கும். என்ன ஒரு ஐடியா போட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஏதாவது பண்ணணும்டா லலித். என்னால இப்படி சும்மா இருக்க முடியாது. நான் அந்த கவிதாவை எப்படியாவது அடைஞ்சாகணும். அந்த கவிதா இருக்காளே, நேத்து உன்னை பண்ணது, அதுக்கப்புறமும் நீ அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவளை அடைய விருப்பம் இல்லை, ஆனா என்னுடைய அவமானத்துக்கு பழி வாங்கணும். ஆஹா, இங்க பாருடா, எவ்வளவு அழகான குழந்தைங்க. அம்மாடி, பாத்துக்கிட்டே இருறேன், உனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைய போகுது. இது என்னுடைய ஆசீர்வாதம். அழகா இருக்கடி தங்கம். நீ இங்க இருக்க மாட்டே, வெளிநாட்டுக்கு போயிடுவ. இந்த திருநங்கையோட ஆசீர்வாதம் என்னைக்கும் பொய்யாகாது. ஐடியா கிடைச்சிடுச்சு.
இப்ப அவ என்ன தொடவும் விடுவா, அப்புறம் யாருக்கும் சந்தேகமும் வராது. அப்படின்னா இவன் இந்த ஷபு திருநங்கை இல்லையா? அப்புறம் இன்னைக்கு உன் போன் அடிச்சது இல்ல. அப்புறம் யார் போன் அடிச்சது? ஷபு, ம், வெளியே போய் பார்க்கலாம். வா. வா. நீயா? நீ அந்த பல்லவியோட தங்கச்சி தானே? ஷபு இப்ப யாருக்கும் தெரியக்கூடாது ஷபு யாருன்னு, எங்க இருந்து வந்திருக்கான், என்ன பண்ண போறான்னு. ஷபுவா? வா, நீ வா, என் கூட வாயேன். எல்லாத்தையும் இவ கண்ணால பாத்திருக்காமா? உண்மையதான் சொல்றா. ஆமா குருமா, நாங்க பார்த்தது. அவன் அரவாணியா மாறி நமக்கடையில் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுக்கு அவன் அனுபவிச்சே ஆகணும். ஆனா அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதுதான் புரிய மாட்டேங்குது. அந்த பையன் யாருன்னு தெரியல. நான் அந்த பையனை எங்கேயோ பார்த்திருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருமா, முயற்சி பண்ணுமா. நீ எங்க பாத்திருக்க அந்த பையனை? நல்லா யோசி. அப்படின்னா ராகவ் தான் ஷபுவா? யாரு ராகவ்? யாரு ராகவ்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராகவங்கிற ஒரு பையன் என் ஃப்ரெண்டு கவிதா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா கவிதாவுக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அப்புறம் ஒரு நாள் தகவல் வந்தது, அது கவிதா ரேப் பண்ணப்பட்டுட்டாங்க. யாரோ அப்படி பண்ணி அவளை கொன்னுட்டாங்க. ஆனா அந்த கொலைகாரனை பத்தி இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. அவளை கொலை பண்ணவன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவன் இந்த ராகவா இருக்கலாம். அவன் திருநங்கை வேஷம் போட்டு இப்ப சுத்திட்டு இருக்கான். இவ சொல்றது உண்மையாதான் இருக்கணும் குருமா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஷபுவும் இங்க வந்து சேர்ந்தால. சரிதான், சரியாதான் சொல்ற. அப்படி பார்த்தா அந்த ராகவதா ஷபுவா மாறி அரவாணி வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொறுக்கி யாரோ ஒரு அப்பாவிய தன்னோட காம பசிக்கு இரையாக்க பாக்குறான். அப்படின்னா பல்லவி அக்காவுடைய உயிர் ஆபத்துல இருக்கு. பல்லவி அக்கா! குருமா, எல்லாம் தப்பா நடந்துட்டு இருக்குது. ஷபு, ஹாய் ஹாய். இன்னைக்கு நீ கொஞ்சம் அதிகமாவே அழகா இருக்க. ஐயோ என் போன் உள்ள இருக்கு. நான் என் போனை உள்ளே வச்சுட்டேன். ஏய், போனை விட அங்க போனுக்கு என்ன வேலை? சீக்கிரமா அங்க போகணும், நேரம் ஆகுதுல. ஹலோ. பாயல் சொல்லு. ஹலோ 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 அக்கா, அக்கா நீ எங்க இருக்க? பாயல், எனக்கு ஒண்ணும் கேட்கல. எங்க இருக்க நீ? அக்கா, அக்கா அந்த ஷபு. ஆமா ஆமா, ஷபு என் கூட தான் இருக்கா. நான் அவ கூட தான் போறேன். அக்கா ஹலோ. பாயல், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, உனக்கு ஞாபகம் இல்லையா நான் ஆசிரமத்துக்கு போறேன்னு? எந்த ஆசிரம்? அக்கா எந்த ஆசிரமத்துக்கு போற? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நாங்க 2 பேரும் ஆசிரமத்துக்கு போறோம்னு. அந்த ஷபு ஒரு மனுஷனே இல்ல, ஒரு மிருகம். ப்ளீஸ் அவன் கூட போகாதக்கா. ஹலோ பாயல். ஹலோ அக்கா. ஹலோ 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 பாயல். பாயல், போன் கட் ஆயிடுச்சு. Oh God. அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ஷபு கூட மட்டும் போகாத. அவன் ஒரு அரக்கங்கா. இங்க பாரு, நான் என் போனை சார்ஜில் போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கு மறந்தே போயிட்டேன். அதனால நம்ம கொஞ்சம் சார்ஜ் போட்டு அப்புறமா போலாமா?
சார்ஜிங் அப்புறமாவும் போட்டுக்கலாம். இப்ப நாம இங்க இருந்து போகலன்னா சாமியார் கிளம்பி போயிடுவாரு. சாமியார் போயிட்டா பிரயோஜனம் இல்ல. வா வா. அப்படியா? ஆ சரி கிளம்பு. சரி. அக்கா நான் தான் போக வேண்டாம்னு சொன்னேன்ல. எங்க போயிருப்பாங்க? அத்தை கிட்ட கேட்டு பாக்குறேன். அத்தை, நீங்க பல்லவி அக்காவை எங்கேயாவது பாத்தீங்களா? அட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ ஷபு கூட கிளம்பி போனா. குருமா, ரத்தம். இது அப்படின்னா பாயல் சொன்னது சரிதான். இந்த ராகவ் தான் அந்த புள்ளைய கொலை பண்ணிருக்கான். ஆனா பாயல் சொல்லிக்கிட்டு இருந்தாலே ஒரு ஆளும் அவ கூட இருந்தான்னு, சாமியார் மாதிரி இருந்தான்னு சொன்னா அவ யாரா இருக்க முடியும்? குருமா, பாயல் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த ஆள் யாருன்னா, அந்த ஆளு எனக்கு நல்லா தெரியுமா, நிச்சயமா தெரியும். யாரு? அவன் நதியில படகு ஓட்டுவாமா. லலித், அவனேதான். அவன் கூட தான் ஷபு அடிக்கடி பேசுவா. நாம இப்ப உடனடியா போலீஸுக்கு தெரிவிச்சாகணும். ஆமா, வா ஆமா. தாரா. குருமா கொஞ்சம் இருங்க. பாயல், குருமா, பாயல் ஃபோன் பண்றா. இப்ப எடுக்க வேண்டியதானே? என்னாச்சு? என்ன காட்டுக்குள்ளையா? என்ன ஆச்சு? குருமா, பல்லவி உயிருக்கு ஆபத்துமா. பயப்படாத, வா. அவ்வளவுதான், வந்துட்டோன்னே வச்சுக்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு ஷபு? அட அவ்வளவுதான், கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு ஆசிரமம். வா, இன்னும் கொஞ்ச தூரம் தான். வா. பல்லவி அக்கா, அக்கா எங்க இருக்கீங்க? வா வா. இதோ நம்ம ஆசிரமத்துக்கு வந்துட்டோம். ஷபு, எனக்கு என்னமோ நம்ம தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டோமோன்னு தோணுது. இத பார்த்தா ஆசிரமம் மாதிரி தோணலையே. ஷபு, ஒண்ணு பண்ணலாம். வா, நம்ம திரும்பி போயிடலாம். வா ஷபு. ஷபு, என்ன பண்ற நீ? இதுதான் நான் சொல்றேன்ல, ஏன் பயப்படுற? ஷபு, ஷபு, ஏன் பயப்படுற? ஷபு உன் கூட இருக்கேன்ல. ஷபு, ஷபு, என்ன பண்ற நீ? அக்கா, அக்கா, அக்கா எங்க இருக்க? அக்கா, ஏண்டா நாதாரி, எப்ப பார்த்தாலும் முதல்ல குதிக்க பாக்குற? என்ன ஷபோ, இந்த முறையாச்சு நான் முதல்ல. ஷபு, என்கிட்ட ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? ஷபு, ப்ளீஸ் என்ன போ விடு. ஷபு, இப்படி எல்லாம் பண்ணாத. என்கிட்ட பாயல் சரியா தான் சொல்லியிருக்கா. நீ ஒரு நல்ல மனுஷி இல்லைன்னு சொன்னான். ஷபு, ப்ளீஸ் என்ன விட்டுரு, விட்டுரு. யார் நீ? யார் நீ? டேய், வெளியில போய் ஒரு கண்ணு போய் போ 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 போ. வெளியில போ, வெளியில போ. வேண்டாம், வேண்டாம். யார் நீ? எந்த அளவுக்கு ஒத்துழைக்காம இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு தான் கஷ்டம். ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ? ஏய், சந்தோஷமா இருக்கும்.
உன்ன மாதிரி பொண்ணுங்க துடி துடிச்சு மான பிச்சை கேட்கும் போது இல்ல இல்ல என்னைக்கு நீ எனக்கு 500 ரூபாய் கொடுத்தியோ அன்னில இருந்து என் பார்வை உன் மேல இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல 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 தூ. பல்லவி அக்கா, பாயல் பாயல் அக்கா, பாயல் அக்கா, அக்கா உனக்கு ஒண்ணும் இல்ல. அக்கா, பாயல் நீ இங்க வந்த, நீ இங்க வந்திருக்க கூடாது. அக்கா உனக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. நான் தான் வந்துட்டேன், எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். பாயல் எவ்வளவு தைரியம் இருந்தா அக்காவை காயப்படுத்திருப்பா, உன்னை சும்மா விட மாட்டேன். வேண்டாம் பாயல் வேண்டாம், அவளை விட்டுரு. ஏய், விடு விடு அவளை விட்டுரு. எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? ஒரே ஒரு பறவை தான் இன்னைக்கு எனக்கு கிடைக்கும் நினைச்சேன். எனக்கு எப்படி தெரியும் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒன்னா எனக்கு கிடைப்பீங்கன்னு? என் தங்கச்சியை விட்டுரு, விடு பாயல். கவிதா மாதிரி உன்னைய நான் விட மாட்டேன். இதுல ராகம் மட்டும்தானா? எனக்கும் பங்கு கிடைக்கணும்ல. பார், உங்க அக்காவுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு நீ விருப்பப்பட்டா நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு. நீ எனக்கு அந்த கவிதாவை ஞாபகப்படுத்திட்ட. இப்படிதான் அவளும் திமிருனா. ரொம்ப வேகம் இருந்தது அவகிட்ட. குருமா, எடுத்துட்டு போங்க 2 பேரையும். அக்கா, அக்கா, பாயல் பாயல். ஜனங்க அரவாணிங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க ஷபு. ஆனா நீ எங்களை மாதிரி இப்படி வேஷம் போட்டுட்டு உன் காம பசிய தீர்த்துக்க பாத்தியா? ஏன் அப்படி பண்ணீங்க? என் கவிதாவை கொலை பண்ணீங்க, அவளை கொலை அவ பண்ணி என்னையும் என் காதலையும் ரொம்ப அசிங்கப்படுத்தினா. என்ன தப்பு பண்ணனா? அவளை காதலிச்சது தப்பா? அவளுக்கு என் காதல் மேல ஒரு மதிப்பே இல்ல. ஒரு நாள் அவ என்ன எல்லாம் மீறி போயிட்டாவ. ஏன் இப்படி பொறுக்கித்தானே பண்ற? எத்தனை முறை நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் பின்னாடி இப்படி வராதா பிடிக்கலன்னு. ஏன் புரியாதா உனக்கு? இல்ல, நீ சொல்லி என்கிட்ட என்ன குறை இருக்கு? உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும்? உனக்காக நான் மாறி காமிக்கிறேன், உனக்காக நான் மாறுறேன். சொல்லு ப்ளீஸ். கையை விடு முதல்ல. நான் சொல்றது கேளு. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் கையை பிடிச்சு இழுப்ப? உன் மூஞ்சிய பாத்திருக்கியா நீ? பைத்தியக்கார மாதிரி இருக்க. எத்தனை முறை சொல்லிட்ட, முடியாதுன்னா முடியாது. உனக்கு புரியவே புரியாதா? தள்ளி போய் இங்க இருந்து. என்ன பொம்பளை கையை பிடிச்சு இழுப்பியா நீ? உன்ன தனியா போற பொண்ணுங்க கிட்ட இந்த வேலையா போச்சுடா உங்களுக்குலாம். இனிமே பாரு, உன்னையும் உன்ன மாதிரி பொண்ணுகளையும் எப்படி மான பிச்சை கேட்க வைக்கிறேன்னு பாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பண்ணி நீ உன் ஆண்மையை நிரூபிச்சிருக்கியா? அட போடா. ஆம்பளை என்ன இப்ப நீ அரவாணிங்க கூட்டத்துல கூட சேர்த்தி கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், இழுத்துட்டு போங்க இவனை. வெக்கமா இல்லையாடா உனக்கு? அவன் தான் செஞ்சு தப்ப ஒத்துக்கிட்டான்ல. இப்ப போங்க, இவ ரூம்ல அதுக்குண்டான ஆதாரத்தையும் பார்க்கலாம். நீங்க போ. இல்லம்மா, நீ ஏமா மன்னிப்பு கேக்குற? மன்னிப்பு நாங்க தாமா கேட்கணும். பல்லவி அரவாணின்னு நினைச்சு அந்த ராகவ் மேல நம்பிக்கை வச்சா. ஆனா அவ மனுஷன் கூட கிடையாது. இந்த மாதிரி பொறுக்கி பசங்களாலதான், அதாவது அரவாணி வேஷம் போட்டவங்க தங்களோட தவறான நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறாங்க. எங்களை மாதிரி அரவாணிங்களோட பேரெல்லாம் கெட்டு போயிடுது. இல்ல குருமா, இன்னைக்கு நீங்க எங்களை காப்பாத்திருக்கீங்கல்ல, இதுக்கப்புறம் எங்க பார்வையில அரவாணிங்க மேல இருக்கிற மரியாதை மேலும் கூடி போச்சு குருமா. நல்லா இருமா, ரொம்ப கூடி போச்சுமா. குழந்தை